100 வருஷமாக 200 வருஷமாக அந்த மரிச்சக்கட்டி கரட்டுக்குழி பாலக்குழி மக்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. அந்த வில்பத்து காட்டுக்கு அவங்க தான் பாதுகாப்பாக இருந்திக்கிறாங்க. இப்போ ஒரு புதிய டான்ஸ் நாடகம் ஒன்று நடிக்கிறார்கள். இப்போ வில்பத்து இல்லையாம் கல்லாறு வனப்பிரதேசமாக. அவங்கள்ட்ட கேட்குறேன், எங்கே கல்லாறு வனப்பிரதேசம்னு கெசட் பண்ணதை கொண்டுட்டு வாங்கன்னு கேட்குறேன். நாங்கள் எல்லா பொதுவாக அதிகமான ஊடகங்களை அழைச்சி கொண்டு போனோம். ஆனால் வந்து தலகீழான ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறாங்க. எனவே ஜனநாயகத்தில் இந்த சமூகத்துக்கு நம்பிக்கை இல்லைண்டா, ஜனநாயகத்தில் இந்த மக்களுக்கு, அதாவது ஜனநாயகம் இந்த நாட்டில் ஊடக தர்மம் இல்லைண்டா, இந்த மக்களுக்கு வேறு என்ன வழி இருக்குன்னு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம். என்னோட தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டால் விளையாடுங்க, நான் ரெடியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன், சவால் விடுகிறேன். என் மீது என்ன அபாண்டத்தை சுமத்தலாம் அல்லது பொய்யை சொல்லலாம் அல்லது என்னென்ன பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்க, நான் ரெடியாக இருக்கிறேன். பெரும்பான்மையினம் 3000 குடும்பம் வவுனியால் ஒரு காட்டை அழித்து குடியேற்றினாங்க. அந்த பெரும்பான்மையினம் 3000 குடும்பமும் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் குடியேற்றப்பட்ட, அல்லது நான் அல்ல, முஸ்லீம் சமூகம் 20 வருஷத்துக்கு பிறகு குடியேறின முஸ்லீம் சமூகம் ஒரு குடும்பம் கூட பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஒரு குடும்பம் கூட வெளிநாட்டை சேர்ந்தவங்க இல்லை. எனவே அவங்களோட குடியேற்றத்தை பிழையான தோரணையில் பார்க்க வேணாம்னு நான் அன்பாக வேண்டிக்கொள் விடுக்கிறேன். என்னதான் பொய் சொன்னாலும் என்னதான் நடந்தாலும் பொய்யை உண்மையாக்கவும் உண்மையை பொய்யாக்கவும் முடியாது. எனவே நீங்கள் உங்களோட ஆசையெல்லாம் இந்த மக்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்படணும். அந்த மண்ணில் போயிட்டு நீங்கள் மரம் நட்டி ஒரு சோடனை ஒன்று காட்டியிருந்தாங்க அண்மையில். எனவே அவங்களோட பெரும்பான்மையினத்துக்காண்டி ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வெட்டி சிதறி நாசமாக்கிக்கிறாங்க. அங்கே போய் மரத்தை நட்டுங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்கள விட எங்களுக்கு